உங்க கூட சிரிச்சு பேசுற எல்லாரும் உங்க நண்பர்கள்னு நினைச்சிட்டே இருக்கீங்களா? அப்போ நீங்க ரொம்ப பெரிய ஏமாளி. உங்க கூடவே இருந்து உங்க கைய பிடிச்சிட்டு ஆனா மனசுக்குள்ள உங்களுக்கு அகைன்ஸ்டா நினைக்கிற சில ஜென்மங்கள் உங்க கூடவே இருக்கலாம். அது உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட பார்ட்னரா இருக்கலாம், இல்ல ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஆனா அவங்க பொறாமைய வெளியே காட்ட மாட்டாங்க. அத ஜோக் மாதிரி சொல்லுவாங்க, இல்ல உங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி சொல்லி உங்களை மட்டம் அடிப்பானுங்க. சில சமயம் அப்படியே அமைதியா இருந்து உங்களை நோட்டம் விடுவாங்க. இந்த அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது எல்லாரையும் சந்தேகப்படுறதுக்கு இல்ல, உங்க எனர்ஜியை காப்பாத்திக்கவும் உங்களை கீழே இழுக்க பாக்குறவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் தான் இந்த சீக்ரெட் ஹேக். இப்போ நான் சொல்ல போற இந்த 7 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில யாராவது கிட்ட இருக்கான்னு கவனமா பாருங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல வர கடைசி 7வது விஷயம் தான் ரொம்ப டேஞ்சரான அபாயம். அதை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்பவும் அந்த பழைய இடத்துலயே தான் மாட்டிட்டு இருப்பீங்க. நம்பர் 1, நீங்க சாதிச்ச விஷயத்த அவங்க மட்டம் அடிப்பானுங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த அடைஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப், இது ஒரு சாதாரண விஷயம்தான், யாரு வேணா பண்ணலாம் சொல்லுவாங்க. உங்களோட உழைப்பை அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு ரத்தம் சிந்தி அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட சின்ன சின்ன வெற்றியை கூட கொண்டாடுறவங்க தான் உண்மையானவங்க. ஆனா இவங்க வேணும்னே உங்களை கீழே தள்ள பாப்பாங்க. இது அநியாயம். நம்பர் 2, எப்பவும் உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் அது பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அவன் உன்னை விட பெட்டரா பண்ணிருக்கான், இவன் இப்போ ரொம்ப மேல போயிட்டான்னு உங்களை மட்டம் தட்டுவாங்க. இதனால நீங்க தேவையில்லாம தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுவீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் வரும். உங்களை மத்தவங்களோட கம்பேர் பண்றவங்க உங்களை முன்னேற்ற விரும்பல, உங்களை மனதளவில் உடைக்கத்தான் பாக்குறாங்க. நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? நம்பர் 3, உங்களை சப்போர்ட் பண்றதை விட உங்களை விமர்சனம் பண்றதுல தான் அவங்க ஆர்வம் அதிகமா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிளான் பத்தி சொன்னா அதுல என்னென்ன பிரச்சனை வரும்னு லிஸ்ட் போடுவாங்க, என்ன தப்பு நடக்கும்னு பயமுறுத்துவாங்க. ஆரம்பத்துல இது உங்க மேல இருக்கிற அக்கறைன்னு நீங்க ஏமாறுவீங்க. ஆனா இது ஒரு பேட்டர்ன். மெதுவா நீங்க எதையும் ட்ரை பண்ணவே பயப்படுவீங்க. உங்களோட நம்பிக்கையை உடைச்சு உங்களை அப்படியே முடக்க பார்ப்பாங்க. உங்களோட வெற்றியை நம்புறவங்க உங்களை ஊக்குவிப்பாங்க, பயமுறுத்த மாட்டாங்க. நம்பர் 4, உங்க வெற்றியை அவங்க கொண்டாடுறதே இல்ல. நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க ரியாக்ஷன் ரொம்ப மொக்கையா, கோல்டா இருக்கும். அப்படியே டாபிக் மாத்துவாங்க, இல்ல ரொம்ப ட்ரையா பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களோட மகிழ்ச்சி அவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். உங்களை உண்மையாவே நேசிக்கிறவங்க நீங்க சின்ன விஷயம் சாதிச்சாலும் துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இவங்க முகத்துல ஒரு வெறுப்பு இருக்கும். இதுதான் எமோஷனல் டிஸ்கனெக்ஷன். நம்பர் 5, இவங்க உங்களை மறைமுகமா டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நேரடியா உன்னால முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இது ரொம்ப கஷ்டம்பா, உனக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல மெதுவா விஷத்தை கக்குவாங்க. அந்த வார்த்தைகள் உங்க மனசுல பதிஞ்சு உங்களை நீங்களே சந்தேகப்பட வைக்கும். இது அக்கறை இல்ல, இது ஒரு வகையான மறைமுக சிறை. உங்களை நம்புறவங்க உங்களை பலப்படுத்துவாங்க, பலவீனப்படுத்த மாட்டாங்க. ஏமாறாதீர்கள். நம்பர் 6, நீங்க முன்னேற ஆரம்பிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. உங்க லைஃப்ல நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருக்கிற பழக்கத்தையே மாத்திக்குவாங்க, உங்களை விட்டு தள்ளி போவாங்க, இல்ல இன்னும் அதிகமா கோபப்படுவாங்க. நீங்க வளர்றது அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காது, அவங்களோட தோல்வியை நினைவுபடுத்தும் ஒரு விஷயமா இருக்கும். நீங்க மேல போறது அவங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும். ஆனா இது உங்க பிரச்சனை இல்ல, அவங்களோட பிரச்சனை. நம்பர் 7, நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் அவங்களுக்கு நீங்க அந்த பழைய ஆளா தான் தெரிவிங்க. நீங்க இப்போ எவ்வளவு சேஞ்ச் ஆகி இருந்தாலும் பழைய தப்பை எடுத்து சொல்லுவாங்க. நீங்க வளர்ந்ததை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களை அந்த பழைய அடையாளத்துல தான் பூட்டி வைக்க பார்ப்பாங்க. இதனால நீங்க இன்னும் மாறலன்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட வளர்ச்சிக்கு மரியாதை கொடுக்கறவங்க தான் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியவங்க. இப்போ சொல்லுங்க, உங்க கூட இருக்கிற யாரையாவது நினைச்சு இப்போ உங்களுக்கு கோபம் வருதா? இந்த 7 அறிகுறிகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரையும் வாழ்க்கையில இருந்து தூக்கிடக்கூடாது. ஆனா உங்க கண்ணை திறந்து பாருங்க. உங்க கூட இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைக்கிறது இல்ல, அது சகஜம்தான். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், மத்தவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் தடுக்க விடாம முன்னேறிட்டே இருங்க. உங்களோட வெற்றியை கொண்டாடுறவங்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் விட முக்கியமா, யாருமே உங்கள் நம்பாதப்ப கூட நீங்களே நம்புங்க. இது தவிர வேற என்ன அறிகுறிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த ஜென்மங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கட்டும். உங்களுக்காகவே இந்த வீடியோக்களை நான் ரெடி பண்ணியிருக்கேன்.